கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்படி போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, நம்ம வந்து 22/7/2025 சிங்கர் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஓகேவா, 22/7/2025 சிங்கர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் என்ன நம்ம கொடுக்கணும்னு பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 337. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் மெயினாக வந்து கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி இல்லைனா 8ஆம் நம்பர் வந்து கொடுத்தோம். 1 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் சி போர்டு கொஞ்சம் டி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் 3ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே வந்துருக்கு. ஏ போர்டு பி போர்டில் வந்துருச்சு. தொடர்ந்து டபுள்ஸ் அடிச்சுட்டே வரையும். இல்லைன்னா கொஞ்சம் 8ஆம் நம்பர் மட்டும் கொஞ்சம் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் எடுத்துக்கலாம் 83. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வினிங்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்திங்கன்னா 81 29 88 12 96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு வின்னிங் அமௌண்ட் வந்து உடனே வந்து கொடுத்துருவீங்க. ரேட் பண்ண மாட்டாப்புல ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் தான். ஓகேவா, ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நான் நம்பர் இவர்கிட்ட வச்சுட்டுருக்கேன். நீங்கள் நம்பர் வைக்கணும், நம்பர் வச்சுங்க. நம்ம ஆல் போர்டு எப்பயுமே மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். வீக்லி சாட்டும் டெய்லி சாட்டும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வருவேன். இதில் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகும்னா கேமில் வராமல் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேமில் வராமல் இருக்காது. ஆனால் இந்த ஒரு சில டைம் உள்ளே தான் மிஸ் ஆகும் தவிர நம்ம கணக்கில் மிஸ் ஆகாமல் ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னா அது மேக்ஸிமம் வந்துடும். உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறதுக்கு தெரியும். ஓகே, புதுசாக பார்க்குறதுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சில நாள் கொஞ்சம் உள்ளே போயிடுது, அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. ஓகே வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இதுதான் செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 464. இந்த 464 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 589. 589. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். இது கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அப்படி இல்லைன்னா 5. 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 464 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அல்லது 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 441. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 441 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 589 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 7. 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 441 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 140. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 140 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 589 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 3. 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 140 வச்சு அடிக்கல. நமக்கு 8 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 278. சி போர்டில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 278. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 278 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 589 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 7. ஓகேவா, 6 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 278 வச்சு அடிக்கல. நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து வீக்லி சாட் வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம டெய்லி சாட் வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேலே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 696. ஓகேவா, 696. அந்த 696 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 696 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 183. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது நமக்கு பார்த்திங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 4. 0 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 696 வச்சுட்டு நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 706 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 0. 1 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதை நம்ம வந்து 706 வச்சு அடிக்க நமக்கு 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 817. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா 817 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 1 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 817 வச்சு அடிக்கலாம் நமக்கு 4 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 440 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 3 4 அல்லது 3 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 440 வச்சு அடிக்கலாம் நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 6 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 337 வச்சு எடுக்கையில் நமக்கு 7 அல்லது 6 நம்பர் வந்து கிடச்சி. இது பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் அண்டு டெய்லி சார்ட் வச்சு எடுக்கையில் நமக்கு 2 சார்ட்லேயுமே நமக்கு 7 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரும். இது எந்த போர்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் எடுத்தோம். நமக்கு பி போர்டில் 0 1 பாஸ் ஆச்சு. அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 3ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மெயினாக எனக்கு தெரிஞ்சு பி போர்டு மட்டும்தான் வந்து பாஸ் ஆகிட்டு வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா. 0 1 4 3 இந்த நம்பர்ஸ் தான் வந்து பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. நாளை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அப்படி இல்லைன்னா 7 நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7 நம்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம கணிப்பில் வருது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுக்கலாம். இன்றைக்கி வந்து கம்மியான நம்பர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. பிசி அல்லது ஏசி இந்த மாதிரி தான் நான் வந்து கொண்டு வர மாதிரி நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, மேலே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 706 இந்த 706 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 போட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 618 ஓகேவா. 618 இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்சது நமக்கு 7 அல்லது 6 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 706 வச்சு அடிக்கல நமக்கு 7 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 817. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 817 ரூட் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதில் 817 வச்சுருக்கு நமக்கு 0 அல்லது 4 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 440 ரூட் ஆப்ஷன் 618 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 7 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 440 வச்சு அடிக்கல நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 337. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஏன்னா இதில் வந்து 440 ஓகேவா. இதில் வந்து 04 2 பக்கமும் பாஸ் ஆகிருக்கு. அதனால் உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்தாலும் எடுத்துங்க. நான் வந்து மெயினாக சி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. 337 வச்சு எடுக்கல நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 வச்சு அடிக்கலாம் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 337 வச்சு அடிக்கலாம் நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். 3ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 7 3 3 7 7 3 3 இந்த மாதிரியும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 2ஆம் நம்பர் 7க்கு பவர் 2 இந்த மாதிரியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சி போர்டு பொறுத்த வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வினிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் போர்டு வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 7 6 7 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் எடுத்து வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
அது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டேன். இதில் ஏசி அல்லது பிசிக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 62 72 63 73 இந்த 4 நம்பர்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி உங்கள் கணிப்பில் வரலைன்னா நீங்கள் ஆல்பம் மட்டும் வச்சு ட்ரை பண்ணிக்க. ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் நீங்கள் கொண்டு வந்துடும் ஓகேவா. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் நமக்கு வச்சுங்க. மறக்காமல் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் கேரளா அண்ட் ஏர் புக்கிங் பண்ணும்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்ப்போம்.